7 அரக்க வணிகர்களை சந்திக்க சென்றாள் எடிசா. எடிசா இன்று ஏதோ காரணத்தால் நல்ல மனநிலையில் இருந்தாள். உங்கள் விருப்பப்படி நிலவரையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்குவேன். மாஸ்டர் அவளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். நிலவரையின் முழு கட்டுப்பாட்டையும் அவளிடம் ஒப்படைத்திருந்தார். இது நம்பிக்கையின் அடையாளம் மட்டுமல்ல, இது அவளுக்கான சோதனையும் கூட. அவள் அதை நன்றாக கையாண்டால் எதிர்காலத்தில் மாஸ்டர் அவளிடம் முக்கியமான பணிகளை ஒப்படைப்பார். அவளால் அவனை ஏமாற்ற முடியாது. எடிசா முதலில் நிலவரையின் நிலையை சரிபார்த்தாள். அவளுடைய தாராள மனப்பான்மை கொண்ட எஜமானர் நிலவரையை நிர்வகிக்கும் பொறுப்புடன் சில அறிவுரைகளையும் அவளுக்கு வழங்கியிருந்தார். முதல் அறிவுறுத்தல் அசுரர்களைப் பற்றியது. நிலவரையின் மீதான அதிகாரத்துடன் நிலவரையில் வசிக்கும் அரக்கர்கள் மீதும் அவள் கட்டுப்பாட்டை பெற்றிருந்தாள். இன்று சில விருந்தாளி வந்துள்ளனர். ஒரு எலும்புக்கூடு போர் வீரன், 2 எலும்புக்கூடு வீரர்கள் மற்றும் ஒரு எலும்புக்கூடு வில்லாளி, 2 எலும்புக்கூடு மந்திரவாதி மற்றும் பயிற்சியாளர்கள். அவர்களின் ஒருவர் கூட வலிமையான சக்தியாக இருக்கவில்லை. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அவை நிலவரையின் குறைந்தபட்ச பாதுகாப்பிற்கு போதுமானதாக இல்லை. ஆனால் இவை அனைத்தும் அநேகமாக மாஸ்டரிடமிருந்து வரும் ஒரு சோதனையாக இருக்கலாம். இதை அவளால் தனியாக கையாள முடியாவிட்டால் அவளுடைய பெரிய எஜமானரின் வேலைக்காரியாக இருப்பதற்கு அவள் தகுதியற்றவள். அடுத்து அவள் மற்ற பொருட்களின் மீது தன் கவனத்தை திருப்பினாள். அங்கே 2 கருப்பு அட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவளுக்கு கொடுக்கப்பட்ட 2வது பொருள் அந்த அட்டைகள். அந்த கருப்பு அட்டைகள் எதை குறிக்கின்றன என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். எடிசா ஒரு காலத்தில் சுக்குபஸ் ராணியின் சீடராக இருந்தாள். அந்த நேரத்தில் அவள் ஒரு நிலவரையை நிர்வகிப்பது பற்றியும் கொஞ்சம் கற்றுக்கொண்டாள். இவை பேய் வியாபாரி அழைப்புதல் டிக்கெட்டுகள் இல்லையா? ஒரு நிலவரை இருந்தாலும் அதை தன் சொந்த பலத்தால் மட்டும் வளர்ப்பதற்கான வரம்புகள் இருந்தன. மனித சமுதாயத்தைப் போலவே இங்கே அசுர உலகிலும் வணிகர்கள் இருந்தனர். அரக்கன் வியாபாரி, அது பேய் உலகில் மிகப்பெரிய மற்றும் ஒரே வணிகராக இருந்தது. ஒரு அசுர அதிபதி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவர்களால் அந்த வணிகனை விரட்ட முடியாது. அவர்கள் அவ்வாறு செய்தால் வணிகர் அவர்களுடனான வர்த்தகத்தை துண்டித்து விடுவார். அது அரக்க பிரபு வாடிப்போவதற்கும் நிலவரை திவாலாவதற்கும் வழிவகுக்கும். அதனால்தான் வணிகர் நிலவரை வளர உதவும் ஒரு சக்தியாகவும் அதன் கழுத்தில் ஒரு கயிற்றாகவும் இருந்தார். நிச்சயமாக உங்களிடம் போதுமான பணம் இருந்தால் வணிகர் கூட தலை குனிந்து கொள்வார். கடைசியாக 3வது பொருள் மிகப்பெரிய பை. எடிசா பையை திறந்ததும் அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது இதற்கு வாய்ப்பே இல்லை. இவை மந்திரக் கற்கள், சரியா? சிறிய ஊதா நிற மந்திரக் கற்கள் மின்னின. அதன் அளவு மிகப்பெரியதாக இருந்தது. இது குறைந்தது பல ஆயிரம். அவற்றின் தரமும் குறைவாக இல்லை. இவ்வளவு மாயக் கற்களைக் கொண்டு அவளுடைய ஆரம்ப மூலதனம் போதுமானதை விட அதிகமாக இருந்தது. மாஸ்டர், நீங்கள் உண்மையிலேயே ஆதி அற்புதமானவர். அவன் இந்த அளவுக்கு அவளை ஆச்சரியப்படுத்துவான் என்று அவளுக்கு தெரியாது. அவர் ஏற்கனவே அடித்தளம் அமைத்துவிட்டார். இவ்வளவு ஆதரவை பெற்ற பிறகும் அவளால் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எடிசா உடனடியாக எலும்புக்கூடுகளுடன் நடக்க ஆரம்பித்தாள். அவற்றை எப்படி ஏற்பாடு செய்வது என்பதுதான் அவளுடைய குறிக்கோளாக இருந்தது. இப்போதைக்கு ஏதோ காரணத்தால் யாரும் நிலவரைக்குள் படையெடுக்க முடியவில்லை. அவள் நிலவரையின் மீது அதிகாரம் பெற்றபோது அதை கற்றுக்கொண்டாள். ஒருவேளை அது ஒரு தடையா? அப்படியிருந்தும் அந்த காலம் என்றென்றும் நிலைக்காது. தடையை நீக்கிய பிறகு அவள் எலும்புக்கூடுகளை நிலவரையில் வைத்து பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. எடிசா எலும்புக்கூடுகளுடன் நிலவரை நடைபாதையை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நடைபாதை குறுகலானது, இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மிஸ்டர் எலும்புக்கூடு என்று நக்கலாக கூறினாள். நிலவரையின் நீளத்துடன் ஒப்பிடும்போது
அகலம் குறுகியதாக இருந்தது. எலும்புக்கூடு அவள் வார்த்தைகளை புரிந்து கொண்டதா? எலும்புக்கூடு ஒரு மிதமான சத்தத்துடன் பதிலளித்தது. மிஸ்டர் ஸ்கெலிட்டனும் அதே கருத்தை கொண்டிருப்பதாக தெரிகிறது. நாம் முதலில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எடிசா ஒரு சக்குபஸ் இனத்தை சேர்ந்தவராக இருந்ததால் உண்மையான தாக்குதல் மற்றும் தற்காப்பு குறித்து இராணுவ அறிவு குறைவாகவே இருந்தது. ஆனால் தற்போதைய பிரச்சனை மிகவும் தெளிவாக இருந்தது. ஒரு குறுகிய நடைபாதை தற்காப்புக்கு சாதகமாக இருந்தது, அதே நேரத்தில் தாக்குபவர்களுக்கும் சாதகமாக இருந்தது. நிலவரையின் சில பகுதிகளை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, முற்றங்கள் போன்ற திறந்த வெளிகளை உருவாக்கியது. இதன் மூலம் குறுகிய நடைபாதையில் ஊர்ந்து செல்லும் ஊடுருவல்களை அவர்களால் தடுக்க முடியும். அது மட்டுமில்லை, மூடுபனி இல்லாத சமவெளி போன்ற நிலப்பரப்பு பாதுகாப்பின் சிரமத்தை வலியுறுத்தியது. நமக்கு வணிகரின் உதவி தேவைப்படும் போலிருக்கிறது. ஒரு நிலவரையை விரிவுபடுத்துவது என்பது வெறுமனே சொல்வது போல் எளிதானது அல்ல. அதற்கு உழைப்பு, நிதி மற்றும் நேரம் தேவைப்பட்டது. சிறிய நிலவரையை அதன் தற்போதைய அளவுக்கு விரிவுபடுத்திய மாஸ்டர் ஒரு அசாதாரண மனிதராக இருக்க முடியாது. வேறு யாராலும் இதை செய்திருக்க முடியாது. உண்மையில் மாஸ்டரின் சக்தியால் அவர் தற்போதைய பிரச்சனையை விரைவாக தீர்க்க முடியும். இருப்பினும் எடிசா அதை அப்படி விரும்பவில்லை. அவளால் எப்போதும் மாஸ்டரின் சக்தியை நம்பி இருக்க முடியாது. அதனால்தான் மாஸ்டர் அவளுடைய திறமைகளில் நம்பிக்கை வைத்து முதலில் இந்த பணியை அவளிடம் ஒப்படைத்தார். எடிசா உடனடியாக கருப்பு அட்டையை பாதியாக கிழித்துவிட்டார். அரக்கன் வணிகர் அட்டை கிழிந்தபோது அது நீலச் சுடர்களாக மாறியது. அது சரியாக பயன்படுத்தப்பட்டது. சிறிது நேரத்தில் வணிகரிடமிருந்து ஒரு வணிகர் வருவார். பேய் வணிகர் மிகப்பெரியவர். அது எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தாலும் அது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கியர்களின் தொகுப்பை போல செயல்பட்டது. பல பேய்களும் அசுரர்களும் தனித்தனி பற்களைப் போல ஒன்றாக வேலை செய்தனர். மனித கண்ணோட்டத்தில் அசுரர்களும் பேய்களும் ஒரே மாதிரியாக தோன்றலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் வேறுபட்டவர்கள். பேய்களுக்கு உன்னதமான வம்சாவளியினர் இருந்தனர், பேய் பிரபுக்கள் அல்லது பேய் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டவர்கள் இருந்தனர். அதே நேரத்தில் அசுரர்களுக்கு அத்தகைய வம்சாவளி இல்லை. நடைமுறையில் சக்தி வாய்ந்த மனிதர்கள், அவர்கள் அசுரர்களாக இருந்தாலும் சரி, பேய்களாக இருந்தாலும் சரி, நன்றாக நடத்தப்பட்டனர். அரக்கன் வணிகனும் விதிவிலக்கல்ல. அது நிறுவப்பட்ட வம்சாவளிகளையும் சக்தி வாய்ந்த அசுரர்களையும் கொண்ட பேய்களால் நிறைந்திருந்தது. அவர்களில் உருவாக்க மிக குறைந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் சிறிது காலமாக வணிகர் நிறுவனத்தில் இருந்தார். குறைந்தபட்சம் அவள் இனி புதியவர்களின் கிசுகிசுப்புகளை கேட்காமல் இருந்து நீண்ட காலமாகிவிட்டது. இருப்பினும் அவளுடைய பின்னணி அவளை வணிகருக்குள் மட்டுப்படுத்தியது. அவள் எந்த வம்சாவளியுமின்றி ஒரு அரக்கனாக இருந்தால் அவளுடைய பலமும் குறைவாக இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது. அவள் ஒரு கலப்பினத்தால் உருவாக்கப்பட்ட உயிரினம், ஒரு சக்குபஸ் மற்றும் ஒரு மனிதனின் இணை சேர்க்கையால் பிறந்தவள். வணிகர் உறுப்பினர்களிடையே மிகவும் பாகுபாட்டை அவள் எதிர்கொண்டாள். நல்ல நிலவரைகள் எப்போதும் பேய்கள் அல்லது சக்தி வாய்ந்த அரக்கர்களால் கோரப்பட்டன. ஒரு நிலவரையை நல்லதாக்கியது எது? ஊடுருவும் நபர்களை உடனடியாக தடுக்க மாஸ்டரிடம் போதுமான பணமும் பலமும் இருந்த இடம் அது. மேலும் நிலவரை வலிமையானதாக இருந்தால் வணிகருக்கு அதிக லாபம் கிடைக்கும். எனவே அவர்கள் வர்த்தகர்களால் அதிகம் விரும்பப்பட்டனர். வணிகருக்குள் நல்ல நிலவரைகள் சாதனைகளை கோருவதும் பெருமைகளை குவிப்பதும் எளிதாக இருந்தது. இது அதன் உறுப்பினர்களிடையே கடுமையான போட்டிக்கு வழிவகுத்தது. இருப்பினும் வணிகர் அத்தகைய நிலவரைகளை மட்டும் நிர்வகிக்கவில்லை. ஒப்பிடுகையில் பல நிலவரைகள் சாதாரணமாக இருந்தன. பிரச்சனை என்னவென்றால் ஜடாமிர்தன் எந்த நிலவரையிலும் நியமிக்கப்படவில்லை. ஒரு சராசரி சிறைக்கூடம் கூட இல்லை. அச்சச்சோ! எப்போது அவள் இறுதியாக ஒரு நிலவரைக்குள் நுழைய முடியும்? முதலில் ஜடாமிர்தன் ஒரு நல்ல நிலவரையில் பணியமர்த்தப்பட விரும்பினார். இருப்பினும் இப்போது அவள் எந்த நிலவரை சாதனைகளை குவிக்கத் தொடங்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள்.
அவள் பெருமூச்சு விட்டபடி தன் நிலைமையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது யாரோ அவள் பெயரைச் சொல்லி அழைத்தனர். ஜடாமிருதன். சமீபத்தில் பொறுப்பேற்றிருந்த அவளுடைய புதிய மேற்பார்வையாளர் திவான்தான். அவளுடைய மேற்பார்வையாளரும் ஒரு சக்யூபஸ். ஆனால் ஜடாமிருதன் போலல்லாமல் அவள் மனித இரத்தம் இல்லாத தூய சக்யூபஸ். அதன் காரணமாக அவள் ஜடாமிருதன் இழிவாக பார்த்தாள். மனித இரத்தத்தால் சக்குபஸ் வம்சாவளியை கரைப்படுத்தியதற்காக அவளை அசிங்கப்படுத்தினார்கள் மற்றும் துன்புறுத்தினார்கள். எனவே ஜடாமிருதன் தனது மேற்பார்வையாளரை சுற்றி சங்கடமாக உணர்ந்தாள். ஆமா. ஆச்சரியப்பட்டு ஜடாமிருதன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். அவளுடைய மேற்பார்வையாளர் அவளிடம் ஒரு ஆவணத்தை கொடுத்தார். இது ஒரு வேலை. உனக்கு நிலவரை வேலை வேண்டும்னு ஆசையா இருந்துச்சு இல்லையா? இது ஒரு கையொப்பமிடு. திடீர் வேண்டுகோள் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவளுடைய மேற்பார்வையாளர் தன்னை திட்டுவார் அல்லது ஏதாவது தவறு கண்டுபிடிப்பார் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு ஒரு நிலவரை ஒதுக்கப்பட்டது. ஜடாமிருதன் நீண்ட காலமாக அதைத் தவிர வேறு எதையும் செய்யாமல் தன் மேசையை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவளுக்கு பிறகு வந்த புதியவர்கள் கூட ஏற்கனவே நிலவரைகளாக ஒதுக்கப்பட்டு வணிகர்களாக வேலை செய்யத் தொடங்கினர். இப்போது அவளுக்கு இறுதியாக ஒரு நிலவரை ஒதுக்கப்பட்டது. சராசரியான ஒன்று என்றாலும் பெருமூச்சு விட்டு நன்றி கூறினாள். நான் கடினமாக உழைப்பேன். மேற்பார்வையாளர் திவான். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, அதனால் தயாராகிச் செல்லுங்கள். எல்லாம் சரியாக நடந்தால் உங்கள் சாதனைகளையும் நீங்கள் கட்டி எழுப்பலாம். ஆமாம், என்னால் முடிந்ததை செய்வேன் என்றாள். உற்சாகமான பதிலுடன் ஜடாமிருதலா அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவள் தன் விரலை கடித்து ஆவணத்தில் தன் இரத்தத்தை முத்திரையிட்டு ஒப்பந்தத்தை முத்திரையிட்டாள். அது ஒரு பிணைப்பு ஒப்பந்தம். உங்களுக்கு வரவேற்பு, இப்போது சீக்கிரம் தயாராகுங்கள். அந்த வார்த்தைகளுடன் ஜடாமிருதலா அறையை விட்டு வெளியேறினாள். அவள் சென்றவுடன் திவான் சிரித்தாள். அவள் நயவஞ்சமாக சிரித்தாள். அதை பார்க்காமலேயே அது தெளிவாக தெரிந்தது. விசாரித்ததில் அந்த நிலவரையில் குறிப்பிடத்தக்க அளவு யாரும் இல்லை. அது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கதாக யாரும் இல்லாத ஒரு நிலவரையாகவோ அல்லது மிகவும் அணுக முடியாத ஒன்றாகவோ இருந்தது. இருப்பினும் பிந்தையது அர்த்தமுள்ளதாக இல்லை. அப்படி ஒரு இருப்பு இருந்திருந்தால் பேய் வணிகர் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே கவனித்திருப்பார். எனவே அது முந்தையதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அது குறைந்த செல்வம் கொண்ட ஒரு நிலவரை. பேய் வணிகருக்குள் வணிகர்கள் முதலில் பணத்தையும் ஆச்சரியப்படும் விதமாக நெறிமுறைகளையும் இரண்டாவது இடத்தில் வைத்தனர். எனவே ஒரு நிலவரை காணாமல் போனாலோ அல்லது மாஸ்டர் வர்த்தக கூட்டாளியை மாற்ற கோரியாலோ தவிர வணிகர்கள் தாங்கள் நிர்வகித்த நிலவரைகளை சுதந்திரமாக மாற்ற முடியாது. பணம் இல்லாமல் ஒரு நிலவரையை கையாள்வது வியாபாரிகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஏற்கனவே மோசமான செயல்திறனை கொண்டிருந்தனர். அதற்கு மேல் நிலவரையில் நிதி இல்லை. மோசமான நிலையில் நிலவரை அவர்களிடமிருந்து இழப்பீடு கோரக்கூடும். ஆனால் வணிகர்கள் தங்கள் நற்பெயரை பற்றியும் கவலைப்பட வேண்டியிருந்தது. மேலும் ஒரு தீங்கிழைக்கும் நிலவரை மாஸ்டர் கூட வணிகரின் விருந்தினராக இருந்தார். இறுதியில் இது போன்ற பிரச்சனைகளை அதிகரிப்பது ஒரு வணிகரின் கழுத்தை நெரிப்பது போன்றாகும். அதனால்தான் மனித இரத்தம் கொண்ட கலப்பின உயிரினங்கள் இப்படி இருக்கின்றன. அதை பற்றி எதுவும் செய்ய முடியாத ஜடாமிருதலா முகபாவனை ஏற்கனவே எதிர்நோக்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு விழிப்புணர்வு மையத்தை பார்வையிட்டேன். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் ஒரு மாய சோதனைக்காக இங்கே வந்திருக்கிறேன். உன் பேர் என்ன? நிச்சயமாக அவளுடைய நோக்கம் ஒரு மாய சோதனையாக இருந்தது. நீண்ட கால செயலற்ற தன்மை அல்லது தெளிவற்ற செயல்பாடுகள் வேட்டைக்காரர்கள் தங்கள் சக்தியை மறுமதிப்பீடு செய்வது கட்டாயமாக இருந்த ஒரு சகாப்தத்தில். அவர்கள் தேர்வில் பங்கேற்கவில்லை என்றால்
அவர்களின் வேட்டைக்காரர் உரிமத்தின் செயல்திறன் அவர்கள் எடுக்கும் வரை நிறுத்தி வைக்கப்படும். மேலும் நிலவரைகள் அல்லது வேட்டைக்காரர் சந்தை போன்ற பல்வேறு சேவைகளை அவர்களால் பயன்படுத்த முடியாத அளவிற்கு தடை செய்யப்படும். இப்படி செய்வதால் வேட்டைக்காரர்களின் குற்றங்களை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹண்டர் சரித்திரன். நீங்கள் நீண்ட நாட்களாக செயலற்ற நிலையில் இருந்ததால் உங்கள் சக்தி எந்த நிலையில் உள்ளதை காட்டும் அளவீட்டு சோதனையின் மூலம் உட்படுத்தப்பட வேண்டும். நான் 1 வருடமாக ரேடன் கண்டத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அதனால் நான் சோதனைக்கு உள்ளானேன். முதலில் நான் எனது தேர்வை மிகவும் நிதானமாக எடுக்க திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் கிடைத்திருக்க வேண்டும். எனவே உடனடியாக தேர்வை எழுத முடிவு செய்தேன். எப்படியும் பெரிய வித்தியாசம் இருக்காது என்பதால். அவேகிங். விழித்தெழுபவர்களுக்கு வழக்கமாக கிடைக்கும் பவர் கிறிஸ்டல் என்னிடம் இல்லை. எனக்கு மாறியது ஒரு பவர் கிறிஸ்டலின் தோற்றம் மட்டுமே. புள்ளி விவரங்களில் திடீர் அதிகரிப்போ அல்லது புதிதாக பெற்ற திறன்களோ இல்லை. நான் சக்தியை காட்டும் அளவீட்டு தேர்வை எடுத்தாலும் அது குறிப்பிடத்தக்க எதையும் மாற்றாது. அதன் காரணமாக நான் அந்த உலகத்திற்கு சென்றிருந்தேன் என்பது நான் வெளியேற்றப்பட்ட விஷயம்லும் யாருக்கும் தெரியாத ஒன்றாகும். நீ இங்கே உன் கையை வைத்தால் உன் சக்தியை நாங்கள் அளந்து பார்ப்போம். கோள வடிவத்துடன் கூடிய ஒரு வெளிப்படையான கோளம். நீங்கள் அதன் மீது உங்கள் கையை வைத்தவுடன் சக்தி அளவீட்டில் செயல்பட தொடங்கியது. கோளத்தின் மீது என் கையை வைத்து சில வினாடிகளுக்கு பிறகு, ஓ, நீ ஒரு ரேங்கில் இருக்கிறாய். உனக்கு வேறு ஏதாவது அசாதாரண திறமைகள் இருக்கிறதா? ஊழியர் அது தெளிவாக தெரிந்தது போல் தலையசைத்து ஏதோ எழுதிக் கொண்டார். இப்போது உண்மையான உரையாடல் தொடங்கியது. முதலில் எனக்கு பவர் கிறிஸ்டல் இல்லாததால் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கப் போகிறேன். இதற்கு முன்னாடி எனக்கு ஸ்டேட்டஸ் விண்டோ இல்லை என்பது விழிப்புணர்வு மையத்திற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இனிமேல் வேட்டைக்காரனாக ஒரு சீரான வாழ்க்கையை பெற மாற்றம் தேவைப்பட்டது. ஆனால் இந்த முறை திடீரென்று ஒரு பவர் கிறிஸ்டல் தோன்றியது. அதன் காரணமாக நான் மீண்டும் வேட்டைக்கார வேலையை சவால் செய்ய விரும்பினேன். வாழ்த்துக்கள், நீ இப்போது உண்மையிலேயே ஒரு வேட்டைக்காரனாக மாறிவிட்டாய். எனக்கு முன்னால் இருந்த ஊழியரின் கண்கள் சற்று ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் என்னை வாழ்த்தினாள். அது ஒரு இயல்பான எதிர்வினை. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இதுவரை ஒரு அரைநிலை வேட்டைக்காரனாக இருந்தேன். உங்கள் புதிய உரிமம் 30 நிமிடங்களுக்குள் வழங்கப்படும். நீங்கள் ஒரு பவர் கிறிஸ்டல் பெற்றுள்ளதால் உங்களுக்கு எஞ்சியிருப்பது வளர வேண்டும். ஒரு கண்ணியமான பதிலுக்கு பிறகு ஒரு சந்தேக பார்வையுடன் ஊழியர் திரும்பி என்னை பார்த்தார். ஆமா, இது யாரு? அரைக்குறை வேட்டைக்காரன், நீ என்னடா பண்ற இங்க? நான் நீண்ட நாட்களாக கேட்காத ஒரு குரல். நான் கேட்க விரும்பாத ஒருவரின் குரல். அது பின்னால் இருந்து வந்தது. ஏய், நீ செத்துப் போயிருப்பன்னு நினைச்சேன். அவர் ஹண்டர் அகாடமியில் என்னுடன் படித்தவர். அத்தியாயம் 8. எடிசா கைப்பற்றிய புனித வீரரை வணிகரிடம் விற்கப் போகிறாள். அரக்க உலக சபையின் உறுப்பினரான ஜடாமிர்தலா அனைத்து தயாரிப்புகளையும் முடித்துவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலவரையை நோக்கி புறப்பட்டார். அவள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் அவள் நேரடியாக நடக்கவில்லை. கவுன்சில் வர்த்தகர்கள் எளிதாகவும் விரைவாகவும் நகர முன்பே நிறுவப்பட்ட டெலிபோர்டேஷனை பயன்படுத்தினர். கண்டம் முழுவதும் அதிகப்படியான நிலவரைகள் சிதறிக் கிடந்தன. அதே சமயம் பேய் உலக சபை இயற்கையாகவே கண்டத்தின் வடக்கு பகுதியில் பேய் உலகில் இருந்தது. பேய் உலகத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு நிலவரை இருந்தால் என்ன செய்வது? மனித கண்ணோட்டத்தில் வியாபாரிகளும் அரக்கர்களே. பெரும்பாலும் வர்த்தகர்கள் நிலவரையை அடைவதற்கு முன்பே அழித்து விடுவார்கள். எனவே டெலிபோர்டேஷன் என்பது கவுன்சில் கண்டுபிடித்த சிறந்த வழிமுறையாகும். அதன் காரணமாக கவுன்சில் கண்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அமைந்துள்ள நிலவரைகளுடன் வர்த்தகம் செய்ய முடிந்தது. ஜடாமிர்தல டெலிபோர்டேஷன் மூலம் தனது இலக்கை அடைய முடியும். அந்த நிலவரையை பார்த்ததும் அவளுக்கு ஏற்பட்ட முதல் அபிப்பிராயம்,
இது மிகவும் சாதாரணமாக தெரிகிறது என்பதுதான். சாதாரண இருப்பிடத்தை கொண்ட ஆவணத்தை அவள் பார்க்கவில்லை என்றால் அதை ஒரு எளிய குகை என்று அவள் தவறாக நினைத்திருக்கலாம். இல்லை, அது மிகவும் இயற்கையானது. அதை எளிதில் கவனிக்காமல் விட்டிருக்கலாம், குறிப்பாக அது கொடிகளால் மூடப்பட்டிருந்ததால். இங்கே ஜடாமிருவிழா ஒரு விஷயத்தை கவனித்தார். இந்த முறை நிலவரை முதலில் கவுன்சிலை தொடர்பு கொண்டது. இந்த செயல்பாட்டில் ஒரு கவுன்சில் கருப்பு அட்டையை கிழிந்து இருந்தது. நிலவரைகள் மற்றும் கவுன்சில் பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கு 2 முக்கிய வழிகள் இருந்தன. ஒன்று, நிலவரை பக்கம் ஒரு கவுன்சில் கருப்பு அட்டையை நோக்கத்தின் அடையாளமாக கிழித்திருந்திருக்கலாம், அல்லது கவுன்சில் ஒரு புதிய நிலவரையின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து நேரடியாக அங்கு சென்றிருக்கலாம். கவுன்சிலின் தகவல் வலையமைப்பு கணிசமாக இருந்ததால் பெரும்பாலான நிலவரைகள் புதிதாக பிறந்திருந்தாலும் கூட நிகழ்நேரத்தில் கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்பட்டன. இந்த முறை மிருதுலாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலவரை கவுன்சிலின் ஆவணங்களின்படி புதிதாக பிறந்த நிலவரையாகவும் கருதப்பட்டது. அவளுக்கு இங்கே ஒரு கேள்வி எழுந்தது. அவர்களுக்கு இங்கிருந்து கருப்பு அட்டை கிடைத்தது, இது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் கவுன்சில் இன்னும் கண்டுபிடிக்காத புதிதாக பிறந்த நிலவரை. இருப்பினும் ஆரம்பத்திலிருந்தே கருப்பு அட்டை இருப்பது அசாதாரணமானது. ஒரு நிலவரை மாஸ்டர் கடந்த காலத்தில் வேறொரு நிலவரையை இயக்கியிருக்கலாம். நிச்சயமாக அத்தகைய சூழ்நிலையில் கவுன்சில் ஏற்கனவே அறிந்திருக்கும். அது எப்படி அவர்களால் அதை இவ்வளவு சரியாக மறைக்க முடியுமா? நிலவரை மிகவும் புத்திசாலித்தனமாக மறைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு சாதாரண குகை போல தெரிந்தது. மேலும் அந்த நுணுக்கம் அதன் இருப்பிடத்தை மறைத்து வைத்திருந்த கொடிகள் வரை கூட நீண்டிருந்தது. அதை நீங்கள் சாதாரணமாக அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு குகை போல தோற்றமளித்தது. மிருதுளா அதை பற்றி அவ்வளவு ஆழமாக யோசித்த போது அவள் கால்கள் நடுங்கின. தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலவரை சாதாரணமானதாக இருக்காது என்று அவள் நினைத்ததால்தான். உண்மையைச் சொன்னால் அவளுக்கு முதலில் ஒரு நிலவரை ஒதுக்கப்பட்ட போது அது ஒரு சாதாரணமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அவளுக்கு ஒரு நல்ல நிலவரையை யார் கொடுப்பார்கள்? மிருதுளா ஒரு சக்குபஸ் மற்றும் ஒரு மனிதனுக்கு இடையில் பிறந்த ஒரு உயிரினம். அவளிடம் மனித இரத்தம் இருந்ததால் அவள் கவுன்சிலுக்குள் நிறைய பாகுபாடுகளை சந்தித்தாள். இருப்பினும் அவளால் கவுன்சிலை விட்டு வெளியேறவும் முடியவில்லை. அவள் ஏற்கனவே சுக்குபஸ் குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதால் கவுன்சிலை விட்டு வெளியேறுவது அவள் நம்பியிருக்க ஒரே இடத்தை இழப்பதை குறிக்கும். எனவே மிருதுளா இந்த முறை தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலவரையை தனது வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒரு வாய்ப்பாக கண்டார். இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு புதிய நிலவரையை ஒதுக்கியவர் அவளுடைய மேலதிகாரி. அவளும் அவளைப் போலவே ஒரு சக்யூபஸ். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அவளுடைய மேலதிகாரியான திவான் ஒரு தூய சக்யூபஸ். அதுதான் பிரச்சனை. அவளுடைய மேலதிகாரி அவளை இழிவாக பார்த்தார். ஏனென்றால் மிருதுளா ஒரு சக்குபஸாக ஒரு தாழ்ந்த மனிதனின் மீதான ஆசையின் விளைவாகும். அவள் மோருவை சக்குபஸின் தூய்மைக்கு ஒரு களங்கமாக பார்த்தாள். மிருதுளா இந்த உண்மையை அறிந்திருந்தாள். அதனால் அவள் ஒரு சாதாரண நிலவரையை எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் மிருதுளாவை பொறுத்தவரை அவள் பேய் உலக சபையில் நுழைந்த பிறகு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட முதல் நிலவரை இதுவாகும். அவள் எங்கு நியமிக்கப்பட்டாலும் தன்னால் முடிந்ததை செய்வேன் என்று தனக்குத்தானே உறுதியளித்திருந்தாள். இருப்பினும் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் அது ஒரு சாதாரண நிலவரையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருந்தது. ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு மிருதுளா உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தார். அவள் உள்ளே நுழைந்தவுடன் அவளுடைய முந்தைய யுகம் உறுதியானது. உள்ளே ரொம்ப விசாலமா இருக்கிறது. வெளியில் இருந்து பார்த்தால் அது ஒரு சிறிய குகை போல் தெரிந்தது. ஆனால் அவள் உள்ளே நுழைந்ததும் அது ஒரு நீண்ட நிலத்தடி பாதை போல இருந்தது. புதிதாக பிறந்த ஒரு சாதாரண நிலவரையால் அத்தகைய வடிவத்தை காட்ட முடியாது. இல்லை என்றால் நிலவரை விரிவுபடுத்தினார்களா? அப்படியானால் எப்படி? ஒரு நிலவரையை விரிவுபடுத்துவதற்கு கணிசமான நேரம் பிடித்தது. அது புதிதாக பிறந்த நிலவரை இல்லாவிட்டாலும் கவுன்சிலின் கவனத்திலிருந்து எப்படி தப்பியது என்பது அதை சாதாரணமான ஒன்றிலிருந்து வெகு தொலைவில் ஆக்கியது. மிருதுளா ஒரு அடி எடுத்து வைத்து சிறிது நேரத்திலேயே அரக்கர்கள் தோன்றினர்.
கடகடவென்ற சப்தம். அவை எலும்புக்கூடுகள். அவர்களை பார்ப்பதற்கு சக்தி வாய்ந்தவர்களாக தெரியவில்லை. மிருதுளா சுற்றி பார்த்தாள். இங்கே இன்னும் அரக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று யோசித்தான். ஆனால் இந்த எலும்புக்கூடுகள் அதன் முடிவாக தெரிந்தன. நீங்கள் கவுன்சிலிலிருந்து வந்திருக்கிறீர்களா? எங்கிருந்தோ ஒரு வசீகரிக்கும் குரல் எதிரொலித்தது. மிருதுளா சத்தம் வந்த திசையை நோக்கி தலையை திருப்பினாள். அந்த குரலைப் போலவே வசீகரிக்கும் மற்றும் அழகான ஒரு இருப்பு அங்கே இருந்தது. அவள் ஒரு அசாதாரண ஒளியை வெளிப்படுத்தினாள். அவள் ஒரு சக்கபஸாக இருக்க முடியுமா? அவள் ஒரு சக்யூபஸாக இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மிருதுளா சொந்த மேலதிகாரி, அவரும் ஒரு சக்குபஸ், ஏற்கனவே அவளை விரும்பவில்லை. அவளுக்கு முன் இருந்த சக்யூபஸ் அவளுடைய சொந்த மேலதிகாரியை விட மிக உயர்ந்த பதவியில் இருப்பதாக தோன்றியது. அவள் மிருதுளாவை விரும்புவதற்கான வாய்ப்பு பூஜ்ஜியத்திற்கு அருகில் இருந்தது. எப்படி இருந்தாலும் அது இப்போதைக்கு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலவரை. மிருதுளா தன் எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் முன் இருப்பவரை வரவேற்றாள். உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிருதுளா, பேய் உலக கவுன்சிலின் வர்த்தகர். அவள் வருகையை வரவேற்ற போது மிருதுளா அவளை பார்த்தான். அவள் ஏன் வேலைக்காரி உடை அணிந்திருக்கிறாள்? ஓ, அவளுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்க முடியுமா? ஒரு மனித ஆணின் உயிர் சக்தியை உறிஞ்சுவதற்கு. மிருதுளா முகம் லேசாக சிவந்தது. ஆனால் அது ஒரு குறுகிய தருணம் மட்டும்தான். அவள் விரைவாக அமைதியடைந்து தொடர்ந்து பேசினாள். நான் நிலவரையின் எஜமானரை சந்திக்க வந்திருக்கிறேன். இருப்பினும் மிருதுளாவின் வார்த்தைகள் நடுவிலேயே துண்டிக்கப்பட்டன. அவள் முன் இருந்த இருப்பு அவள் உதடுகளில் ஒரு விரலை வைத்து ஷ் என்றது. குறுக்கீடு செய்ததற்கு மன்னிக்கவும், ஆனால் இந்த இடத்தை நிர்வகிக்க ஒரு தனி எஜமானர் இருக்கிறார். நான் அவர்களின் வேலைக்காரன் மட்டுமே. என்ன? மிருதுளா கண் சிமிட்டினாள். நிலவரைக்கு ஒரு தனி எஜமானர் இருந்தாரா? ஓ, எனக்கு புரியுது. உங்களை வரவேற்க தாமதமானதற்கு மன்னிக்கவும். நான் எடிசா. கவலைப்படாதே. நிலவரை தொடர்பான முழு அதிகாரமும் எனக்கு உள்ளது. எனவே பரிவர்த்தனை சீராக நடக்கும். அவளுடைய இணைப்பெண்ணின் பெயர் எடிசா. அவள் நிலவரை தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் ஒரு தனி எஜமானரிடமிருந்து பெற்றதாக கூறினாள். இதில் எவ்வளவு உண்மை இருந்தது? உண்மையிலேயே நிலவரைக்கு ஒரு தனி எஜமானர் இருந்தாரா? கவுன்சிலுடனான பரிவர்த்தனைகளில் ஒரு நன்மையை பெறுவதற்காக சில தனிநபர்கள் தங்கள் நிலவரையின் மதிப்பை உயர்த்தியதாக மிருதுளா கேள்விப்பட்டிருந்தார். இருப்பினும் எடிசாவை பார்த்தாலே அவள் நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பதாக தோன்றியது. அவளை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு சக்குபஸ் ராணியைப் போல் தோன்றியது. இந்த நிலவரை ஏற்கனவே இவ்வளவு ஆற்றலை கொண்டிருப்பதாக தோன்றும்போது பெருமை பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வியை மனதில் கொண்டு மற்றொரு சந்தேகம் தீர்க்கப்பட்டது. சரி, இந்த நிலவரையின் எஜமானருக்கு வேலைக்காரியின் உடைகள் ரொம்ப பிடிக்குமோ? சரி, அது உண்மையில் முக்கியமில்லை. அவளுக்கு இந்த நிலவரையை ஒதுக்கிய அவளுடைய மேலதிகாரியான திவானின் விஷயம்தான் அவளை மிகவும் தொந்தரவு செய்தது. திவான் என்னை உண்மையிலேயே விரும்புகிறதா? அவளுக்கு இப்படி ஒரு நிலவரையை ஒதுக்குவதன் காரணம் என்ன? நிச்சயமாக தன்னை விட முன்னேற வேண்டிய அவசியமில்லை. அந்த நிலவரை அதிக ஆற்றலை கொண்டிருந்தாலும் கவுன்சிலின் பார்வையில் அவர்கள் ஒரு நல்ல நிலவரைக்கு நிறைய பணம் செலவழித்தால் நல்லது என்று நினைத்தார்களா? மீண்டும் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் கவுன்சிலிலிருந்து மிருதுளா. எடிசாவுடன் சுமூகமான பரிவர்த்தனையை உறுதி செய்ய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். அதிர்ஷ்டவசமாக எடிசா அவளை நிராகரிக்கவில்லை. ஒருவேளை அவளுடைய நடத்தையை பார்த்து மிருதுளாவிடம் மனித இரத்தம் இருப்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். அறிமுகங்கள் முடிந்துவிட்டன. இப்போது வணிக உறவு தொடங்கியது. கவுன்சிலை அழைத்து எடிசா நேரடியாக பேசத் தொடங்கினார். நான் நிலவரையை விரிவுபடுத்த விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் பார்க்கிறபடி எனக்கு உழைப்பு இல்லை.
உண்மையில் இங்கு ஒரு சில எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்தன. உழைப்பதற்கான பற்றாக்குறை இருந்தால் மிருதலா வேலை உடனடியாக அரக்கர்களை அறிமுகப்படுத்துவதாக இருக்கும். அப்படியானால் அதைப் பற்றி செல்ல 2 வழிகள் உள்ளன. நீங்கள் சிறப்பு கைவினைஞர் அரக்கர்களை வேலைக்கு அமர்த்தலாம் அல்லது அடிமை அரக்கர்களை வேலைக்கு அமர்த்தலாம். நீங்கள் முந்தையதை தேர்வு செய்தால் மிருதுளாவின் விளக்கம் முடிவில்லாமல் தொடர்ந்தது. அவர் வழங்கக்கூடிய நன்மைகள் மற்றும் விலைகளை எவ்வளவு தூரம் சரிசெய்ய முடியும் என்பதை பற்றி விவாதித்தார். தங்கள் நிலவரைகளை விரிவுபடுத்த விரும்பியவர்கள் ஏராளமாக இருந்தனர். சபையில் அவர்கள் நிலவரை விரிவாக்கத்திற்கான சிறப்பு திறன்களைக் கொண்ட அரக்கர்களை அவர்கள் வளர்த்திருந்தனர். நிச்சயமாக அவர்கள் சிறப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே அவர்களை நிரந்தரமாக சிறைச்சாலையில் அடைக்க முடியாது. மேலும் ஊதியத்துடன் கூடிய தற்காலிக வேலைவாய்ப்பு அவசியம். குறைந்தபட்சம் சொல்லப் போனால் விலைகள் மலிவாக இல்லை. மறுபுறம் கவுன்சில் அடிமைகளாக வைத்திருந்த அரக்கர்கள் தங்கள் முந்தைய நிலவரைகளில் தங்கள் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத அரக்கர்களின் விளைவாகும். அவர்களின் திறமைகள் மாறுபட்டன. ஆனால் அவர்களை நிலவரையில் அடைத்து வைக்க முடியும் என்பதால் அவர்கள் விலைக்கு நல்ல மதிப்பை வழங்கினர். இது ரொம்பவே பிரச்சனையா இருக்கு. எடிசா ஏற்கனவே தனது தேர்வை முடித்துவிட்டாள். ஆனால் அவள் ஒரு கணம் நின்றாள். தொழில்நுட்ப வல்லுநர்களை பணியமர்த்துவது வேலையை விரைவுபடுத்தும். மேலும் உயர்தர மந்திர கற்கள் ஏராளமாக இருந்ததால் அதிக விலையை பற்றி அவள் கவலைப்படவில்லை. இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கவுன்சிலுடன் இணைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் பிரச்சினை. நிலவரையின் உள் செயல்பாடுகள் வெளியே தெரிவதற்கான அபாயம் இருந்தது. கவுன்சில் இந்த தகவலை வெளிப்படையாக வெளியிடாவிட்டாலும் நிலவரையின் உட்புறத்தை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்க ஆபத்தாகும். நிச்சயமாக எடிசா அதை பற்றி கவலைப்படவில்லை. நிலவரையின் அமைப்பு விதிவிலக்காக எளிமையானது. மேலும் கட்டமைப்பை உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்களை நியமிப்பது பின்னர் அதில் வேலை செய்வதை எளிதாக்கும். மேலும் மிருதலா என்ற சக சக்குபஸ் அவளுக்கு உதவ வந்திருப்பது அவளுக்கு ஒரு தொடர்பை உணர வைத்தது. மனித இரத்தம் இருந்த போதிலும் அது எடிசாவுக்கு முக்கியமில்லை. இந்த பிணைப்பின் காரணமாக மிருதலா வேண்டுமென்றே தனது கம்பீரமான இருப்பை ஓரளவு வெளிப்படுத்தினார். இது நிலவரையை மறைப்பதில் ஒரு விளைவைக் கொண்டிருந்தது. இந்த வழியில் கவுன்சிலுடன் இணைந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபுறம் அடிமை அரக்கர்களை பணியமர்த்துவது செலவு குறைந்ததாக இருந்தது. அவர்கள் வேலைக்கு பயன்படுத்தப்படலாம். உடனடியாக பாதுகாப்புக்காக நிலவரை படைகளாக அனுப்பப்படலாம். இருப்பினும் நிலவரை எஜமானருக்கு இது போன்ற இடைப்பட்ட உயிரினங்கள் தேவையா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்யவில்லை. இறுதியில் ஒரே ஒரு சரியான பதில் மட்டுமே இருந்தது. நான் கவுன்சிலில் இருந்து திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை பணியமர்த்துவேன். எடிசா புன்னகையுடன் பதிலளித்தாள். கூடுதலாக நிலவரை பாதுகாப்பிற்கு எனக்கு அரக்கர்கள் தேவை. அதற்கான பட்டியல் உங்களிடம் உள்ளதா? அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே எடிசா உயர்தர மந்திர கற்கள் இருந்து ஒரு சிறிய பையை திறந்தாள். அதில் ஊதா நிற மாயக்கற்களை பார்த்ததும் மிருதல கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவை உயர்தர மாயக்கற்கள். இப்போது அவள் உறுதியாக இருந்தாள். இந்த நிலவரை அவளுக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட், யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. மிருதலா உடனடியாக தனது பட்டியல்களை காட்டினாள். பொதுவாக அவள் 2- நட்சத்திரம் அல்லது அதிகபட்சம் 3- நட்சத்திர அரக்கர்களை மட்டுமே காண்பிப்பாள். ஆனால் அது வழக்கமான நிலவரைகளுக்கு பொருந்தும். இந்த முறை வித்தியாசமாக இருந்தது. இந்த நிலவரை அவளுக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கப் போகிறது. முன்கூட்டியே அவளுடைய எதிராளியின் ஆதரவை பெறுவது தவறில்லை. நான் இப்போதுதான் பிடித்து ஒரு மனிதனை விற்க விரும்புகிறேன். அது சாத்தியமா? எடிசாவின் கேள்வியை மிருதலா சுருக்கமாக கருத்தில் கொண்டார். ஏனென்றால் சபையில் மனிதர்கள் ஏராளமாக இருந்தனர். அதிக தேவை இருந்ததால் அவள் பல்வேறு வழிகள் மூலம் அவற்றை பெற்றாள். கவுன்சிலின் பார்வையில் அவர்களுக்கு அவை உண்மையில் தேவையில்லை.
ஆனால் இந்த இடம் எதிர்காலத்தில் அவளுடைய வழக்கமான நிலவறையாக மாறப்போகிறது. அவளுடைய சொந்த நிதியில் அவற்றை வாங்குவது புத்திசாலித்தனமாக இருக்கும். நிச்சயமாக அதில் நீங்கள் எத்தனை விற்க விரும்புகிறீர்கள்? மிருதுளா உறுதியுடன் பதிலளித்தார். எடிசா அந்த மனிதனை தன்னுடன் அழைத்து வந்தாள். இதை என்னால் நம்ப முடியாதது. ஏனென்றால் அவள் முன் கண்ட காட்சி வியக்கத்தக்கதாக இருந்தது. ஆரம்பத்தில் அவனை ஒரு சாதாரண மனிதன் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் ஒரு புனித வீரனாக இருந்தான். அவன் உடம்பில் சிறிய கீறல் கூட இல்லாமல் அவன் அப்படியே கிடந்தபோது அவள் மனநிறைவான முகபாவனையுடன் இருந்தாள். அவருடைய உபகரணமான ஒரு பொதுவான தர புனித வாழ் கூட அங்கே இருந்தது. இது அவள் வாங்க வேண்டிய ஒன்று. அவன் எந்த சேதமும் இல்லாமல் சரியான நிலையில் இருக்கிறார். கவுன்சிலின் மிக உயர்ந்த விதிமுறைகளுக்கு நாங்கள் அவரை வாங்குவோம். அவனுடைய ஆயுதத்தை பற்றி சிறிய யோசனை இருந்தது. மிருதுளாவின் கேள்வியை எடிசா யோசித்தாள். புனித மாவீரரிடம் இருந்த வாள் ஒரு பொதுவான தர புனித வாள், ஒரு வகையான சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்பொருள். அது உண்மையில் ஒரு கலைப்பொருளாக இருந்த போதிலும் அதன் சக்தி குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஒரு சாதாரண அசுரன் அதை பயன்படுத்த முயன்றால் அவை உடனடியாகச் சிதைந்துவிடும். ஆனால் இறுதியில் அது அவளுக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறியது. அவள் அதை பலிபீடத்தின் வழியாக எஜமானருக்கு கொடுத்தாலும் அவளுடைய எஜமானர் மகிழ்ச்சி அடைவாரா என்று அவளுக்கும் தெரியாது. எடிசா வெறுமனே தலையை ஆட்டினாள். அவளுடைய எஜமானர் ஒரு உன்னதமான மனிதர். அவர்களுக்கு ஒரு புனித குதிரை வீரனின் வாள் என்பது ஒரு மரக்குச்சியை போன்றதாகும். அதனால் நான் வாளையும் விற்றுவிடுவேன். அதோடு எடிசா மற்றும் மிருதுளாவின் வர்த்தகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. 9 ஹண்டர் அகாடமியின் கோல்டன் ஹண்டர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. மனிதகுலம் ஒரு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டது. அரக்கர்கள், கொடூர பேய்கள் மற்றும் ராட்சசன் மிருகங்கள் உலகம் முழுவதிலும் பரவினர். இந்த இருண்ட காலங்களில் அவேகிங் ஆன மனிதர்கள் மக்கள் இடையான நம்பிக்கையின் ஒளியாக தோன்றினர். அவர்களின் இருப்பு மனித உலகிற்கு ஸ்திரத்தன்மையை கொண்டுவரத் தொடங்கியது. அதே நேரத்தில் அரசாங்கம் இந்த விழிப்புணர்வாளர்களை வளர்ப்பதற்கு ஒரு பயனுள்ள வழியை தேடியது. ஏனென்றால் ஹண்டர் அகாடமி அவேக்கிங் ஆன மனிதர்கள் வேட்டைக்காரர்களுக்கான வளர்ப்பு தளங்களாக தொகுக்கப்பட்டு இதன் உண்மையான நோக்கம் அவர்களிடம் விழித்தெழுந்தவர் இருந்தாலும் அவர்கள் மிக விரைவாக இறந்தால் அது ஒரு பெரிய தேசிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதை வலியுறுத்துவதன் மூலம் கணிசமான முதலீடுகளை ஈர்ப்பதாகும். உண்மையான நிகழ்ச்சி நிரலை பொருட்படுத்தாமல் அகாடமி குறிப்பிடத்தக்க ஆதரவை பெற்றது. தங்கள் உயிரை பாதுகாக்கும் சிறப்பு வேட்டைக்காரர்களை வளர்ப்பதை யார்தான் வைத்திருக்க மாட்டார்கள்? இந்த உணர்வு அரசியல் ஸ்பெக்ட்ரம் முழுவதும் எதிரொலித்தது. மேலும் அகாடமி நிறுவப்பட்டதிலிருந்து அதன் முதல் தொகுதி மாணவர்களை சேர்க்க அதிக நேரம் எடுக்கவில்லை. நான் 4வது தலைமுறை சேர்ந்த கோல்டன் ஹண்டர் என்று அழைக்கப்படும் ஹண்டர் அகாடமியின் பட்டதாரி. ஹண்டர் அகாடமியின் 4வது தலைமுறை பட்டதாரி. சரித்திரன். நிச்சயமாக எனக்கு தெரியும், நான் கடைசி இடத்தை பிடித்தேன். ஆனாலும் பட்டதாரி ஒரு பட்டதாரிதான். நான் ஹண்டர் அகாடமியின் கோல்டன் ஹண்டர் என்ற திட்டத்தில் கடைசி இடத்தை பிடித்து மாணவனாக பட்டம் பெற்றேன் என்றால் முதல் இடத்தை பிடித்த மாணவனும் இருந்தான் என்று அர்த்தம். இன்று நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறான். அது யார் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் அனைவரும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது தொலைக்காட்சி திரையில் தோன்றவிருந்த டாப் கிராஜுவேட் காட்டப்பட்டது. வேறு யாருமல்ல, ஜடாயுதான் நம் நாட்டை பாதுகாக்கிறார். அவருடைய பெயர் குறிப்பிடுவது போல. நிகழ்ச்சி தொகுப்பாளரின் அறிவிப்பு உற்சாகமான கைதட்டலுடன் பார்வையாளர்களிடையே ஒரு உற்சாகமான சூழலை உருவாக்கியது. ஹாஹாஹா, வரவேற்கப்படுவது ஒரு மரியாதை. சிறிது நேரம் மட்டுமே தோற்றமளித்து அந்த இளைஞன் சிரித்துக் கொண்டே பேச இன்னும் பலத்த கைதட்டல்களை அதிகரித்தன. அவரது வெளிர்பழுப்பு நிறமுடி மற்றும் சமமாக பிரிக்கப்பட்ட முகம், அவரது அற்புதமான திறமைகள் ஆகியவற்றுடன் அவரை யார்தான் அவரை விரும்ப மாட்டார்கள்? மாஸ்டர் ஜடாயி, ஒரு கிரேடு வேட்டைக்காரன்.
அவர் நாட்டின் உயர்மட்ட டிவைன் கில்ட்டின் கில்ட் தலைவரின் மூத்த மகன்தான் அவர். ஹண்டர் அகாடமியின் 4வது தலைமுறையின் சிறந்த பட்டதாரி. இந்த சான்றுகளை மட்டும் பரிசீலிப்பது பிரமிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தது. ஆனாலும் எப்போதும் போல வாழ்க்கை நியாயமற்றதாக இருந்தது. அவருக்கு இவை அனைத்தும் இருந்தன. திறமையற்றவர் என்று கூறி வெளியேற்றப்பட்ட என்னைப் போலல்லாமல் ரேடன் கண்டத்திற்கு கூட அவர் பயணம் செய்திருந்தார். மேலும் ஜடாயி ரேடன் கண்டத்தின் ஒரே மத அமைப்பான புனித அமைப்பில் நுழைந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு புனித நைட் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். அது ஒரு பொதுவான தர வாளாக இருந்தாலும் கூட அந்த செயல்முறையின் போது அவர் புனித வாளை பெற்றார் என்பது அனைவரும் அறிந்ததே. நிச்சயமாக புனித வாள் அவர் ஏரேங் வேட்டைக்காரர் அந்தஸ்தை அடைவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் பூமிக்கு திரும்பியதிலிருந்து அவர் ஒரு புனித மாவீரர் என்று அழைக்கப்படுவது இயல்பானதே. அவர் நம் நாட்டிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மற்றும் எதிர்கால தலைவர் என்ற பட்டத்தையும் பெற்றிருந்தார். ஜடாய சமீபத்தில் தனி ஒருவராக சிரேங் நிலவரையை வென்றார். இது ஒரு நம்ப முடியாத சாதனை கருதப்பட்டது. தொகுப்பாளர் ஜடாயு ஹோவின் சாதனைகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பார்வையாளர்களுக்கு அவர் செய்த சாதனையை நினைவூட்டினார். அவருடைய சாதனைகளை குறைத்து மதிப்பிடும் எண்ணம் எனக்கு இல்லை. நிலவரைகள் பல மாறுதலை கொண்ட இடங்களாக இருந்தன. மேலும் ஒரு நிலவரையின் உள்ள மிருகங்களை அழிப்பது நம்ப முடியாத அளவிற்கு கடினமான சாதனையாக இருந்தது. வலிமையில் கடுமையான இடைவெளி இல்லாவிட்டால் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இருப்பினும் ஒரு சீரேங் நிலவரையை மட்டும் தோற்கடிப்பது ஒரு மழலையர் பள்ளி மாணவருக்கு கூட பாராட்டுக்குரியது. இது சந்தேகத்திற்கு இடமின்றி இது பாராட்டத்தக்க ஒரு சாதனை. நீங்க அகாடமியில இருந்தப்போ நீங்க ஒரு தேவதையா அறியப்பட்டீங்கன்னு வதந்திகள் வந்திருக்கு. கஷ்டப்படுற சக மாணவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சதா சொன்னாங்க. அதை எப்படி செஞ்சீங்க? ஹாஹா, என்னை ஒரு தேவதைனா சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்லை. நான் செய்ய வேண்டியதை செய்தேன். ஜடாயு சற்று அடக்கமாக நடந்து கொள்வதை தொகுப்பாளர் மிகவும் அடக்கமாக இருப்பதாக நகைச்சுவையாக கூறினார். இதனால் பார்வையாளர்களுக்கு இது சிரிப்பை வரவழைத்தனர். என்ன? இவன் அகாடமியில் இருந்த காலத்தில் அவர் ஒரு தேவதை என்று அறியப்பட்டாரா? போராடும் மாணவர்களுக்கு அவர் உதவி செய்தாரா? என்ன முட்டாள்தனமாக கூறுகிறார்கள். இவனைப் பற்றி இவ்வளவு உறுதியாகச் சொல்ல எனக்கு நல்ல காரணம் இருந்தது. திரையில் வரும் ஜடாயு உண்மையிலேயே அப்படிப்பட்ட நபராக இருந்திருந்தால் நான் ஏன் 4 ஆண்டுகளையும் அகாடமியில் துன்புறுத்தல்களும் அவமானங்களும் மட்டுமே 4 ஆண்டில் எனக்கு நடந்தது. அவர் ஒரு உயர்குடி மனநிலையில் ஆழமாக வேரூன்றிய இருந்த நபர்தான் அவர். எங்களைப் போன்ற திறமைகள் இல்லாதவர்கள் அவருக்கு வெறும் பூச்சிகளாகத்தான் இருந்தார்கள். என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பூச்சியைப் போல என்னை நசுக்க முயன்றார். வெளியேற்றப்படுவதை தவிர்ப்பதற்காக என் கல்வி முழுவதும் மனிதாபிமானமற்ற முறையில் என்னை அடிப்பதும் மற்றும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பிடுங்கிக் கொள்வதும் மட்டுமே நடந்தது. சரி, உங்கள் உதவியை பெற்ற நண்பருக்கு ஒரு முறை செய்தி அனுப்ப முடியுமா? அந்த நண்பர் எங்காவது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவார்கள் என்று தொகுப்பாளர் கூறினார். இதை கேட்ட சரித்திரன் இல்லை, இல்லவே இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக அது எனக்கு குமட்டலை மட்டுமே ஏற்படுத்தியது. தொகுப்பாளரின் வார்த்தைகள் ஜடாயின் உதடுகளை லேசாக அசைத்தன. பின்னர் அவர் நேராக கேமராவை பார்த்தார். ஆமாம். ஹே என் ஃப்ரெண்ட், நீ நல்லா இருக்கியா? நாங்க அகாடமியில இருந்து பட்டம் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. நாம எப்போ சந்திக்கலாம்? இந்த பித்தலாட்டக்காரன் பேசுவதை இனியும் பொறுத்துக்க முடியாத காரணத்தால் டிவியை அணைத்துவிட்டேன். அந்த முட்டாள்தனத்தை இனியும் நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவன் வெளி தோற்றத்தில் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். நான் மீண்டும் சொல்கிறேன், அகாடமிக்குள் வன்முறையை வழிநடத்திய கொடுமைப்படுத்துபவர்களில் உயரடுக்கின் இடத்தை ஜடாயும் ஆக்கிரமித்திருந்தார். அகாடமிக்குள் வன்முறையை வழிநடத்திய ஜடாயு இப்போது தொலைக்காட்சியில் தோன்றிதான் நல்லவன் போன்று பேசுகிறான். என்ன ஒரு மானங்கெட்ட நபர்!
அவருக்கு மனசாட்சி இல்லை, தொலைக்காட்சியில் சுதந்திரமாக பேசுவதில் எந்த மனச்சாட்சியும் இல்லை. இந்த சைக்கோவை பற்றி உடனடியாக இணையத்தில் ஒரு வெளிப்படையான பதிவை எழுத விரும்பினேன். நான் என் பகுத்தறிவை இழந்திருந்தால் நான் ஏற்கனவே எழுதி பதிவேற்றியிருப்பேன். இருப்பினும் எனது பகுத்தறிவு என்னை நடவடிக்கை எடுப்பதை தடுத்தது. ஒரு வழக்கமான பள்ளியிலோ அல்லது ஹண்டர் அகாடமியிலோ அவேகிங் ஆன சிறந்த வேட்டையாடுபவர்களாக இருந்தனர். என்னைப் போலவே நடத்தப்பட்டவர்கள் கூட இலக்குகளாக மாறக்கூடும். ஆனால் அமைதியாக இருப்பது அவர்கள் முட்டாள்கள் என்பதால் அல்ல, அவேயிங் ஆனவர்களின் தரவரிசையாளர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் சாதாரண மக்கள் அவர்கள் முன்னிலையில் தங்களை சக்தியற்றவர்களாக நினைக்கத் தோன்றும். இப்படிப்பட்ட உலகில் எனக்கு நடந்ததை மக்களிடையே நான் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும்? ஒருவேளை நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது என் மரணத்துடன் முடிவடையும். ஆனால் உலகம் அவ்வளவு அன்பாக இல்லை. ஏனென்றால் நான் இப்போது ஜடாயு பற்றி ஒரு கட்டுரையை வெளியிட்டால் என்ன செய்வது? உடனடியாக அது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும். ஆனால் அவ்வளவுதான். விரைவில் ஆர்வம் குறைந்து ஜடாயுவின் ஆட்கள் மற்றும் தெய்வீக அணியைச் சேர்ந்த வீரர்கள் ரகசியமாக என்னை தேடத் தொடங்குவார்கள். நான் எங்காவது இழுத்துச் செல்லப்படுவேன். சித்திரவதை செய்யப்படுகையில் மரணத்திற்காக அவர்களிடம் கெஞ்ச வேண்டியிருக்கும். ஒரு தலைப்பு கூட தொடர்ந்து பற்றி எரிய முடியாத அளவுக்கு உலகம் மிகவும் கடுமையாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அரக்கர்களிடமிருந்து மக்களை பாதுகாத்தவர்கள் வேட்டைக்காரர்கள். அவர்களை நிராகரிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் தெளிவாக தெரிந்தன. அது எல்லோருக்கும் தெரியும். எனவே கடந்த காலம் ஒருவரின் இதயத்தில் புதைந்து போனது. மேலும் ஜடாயு போன்றவர்கள் கடந்த காலத்தின் நல்லவர் போன்ற பிம்பத்துடன் வாழ்ந்து வந்தனர். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். இந்த சூழ்நிலையிலும் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போனதற்காக நான் வருத்திக் கொண்டு என்னையே கோபப்படுத்திக் கொண்டேன். பவர் கிறிஸ்டல் தாமதமாக தோன்றினாலும் ஜடாயு கால்விரல்களின் நுனியை கூட என்னால் இன்னும் அடைய முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாய சக்தி சோதனையில் தேர்ச்சி பெற்ற பிறகு நான் என் சக மாணவரான பரதனை சந்தித்தேன். அவர் அகாடமியில் இருந்த காலத்தில் கீழ்நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர். ஆனால் இப்போது அவர் எனக்கு எட்டாத தூரத்திற்கு சென்றுவிட்டார். அவர் விழிப்புணர்வு மையத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரியாகிவிட்டார். அவர் என்னிடம் பேசுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் நான் மீண்டும் ஒருமுறை சக்தியற்றவனாக உணர்ந்தேன். இப்போதைக்கு இது வெறும் ஆரம்பம்தான். குறைந்தபட்சம் பவர் கிறிஸ்டல் தோன்றியிருப்பது எனக்கு ஆறுதலை அளித்தது. அது இல்லை என்றால் அதை சமாளிக்க எனக்கு 0 வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போது எனக்கு பவர் கிறிஸ்டல் இருப்பதால் 0.1% மிக குறைவாக இருந்தாலும் அது சாத்தியமற்றது அல்ல. அது ஒரு தொலைதூர கனவாக இருக்கலாம். ஆனால் நான் இன்னும் வலிமையாக மாறுவதற்கான ஆற்றல் எனக்கு இருந்தது. எனவே இப்போது நான் தயாராக வேண்டியிருந்தது. எஃப்ரேன் வேட்டைக்காரனாக உடனடியாக அரக்கர்களை வேட்டையாடுவது சாத்தியமற்றது. இப்போதைக்கு பணம் சம்பாதிக்க நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. நான் சம்பாதித்த பணம் உபகரணங்களாக மாறும். மேலும் அந்த உபகரணங்கள் அரக்கர்களின் வாழ்க்கையை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும். இறந்த அரக்கர்கள் எனக்கு அனுபவ புள்ளிகளை விட்டுச் செல்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறுவேன். என் பலத்தை வளர்த்துக் கொள்வேன். நான் அவர்களை மிஞ்சும் நாள் வந்தால் நான் அவர்களை விழுங்கும் வேட்டையாடும் உயிரினமாக மாறிவிடுவேன். மறுபுறம் எடிசா நிலவரையைச் சுற்றி நகர்வதில் மும்முரமாக இருந்தாள். ஆமாம், தயவு செய்து இந்த பகுதியை கொஞ்சம் அகலமாகவும் வட்ட வடிவமாகவும் ஆக்குங்கள். சில நாட்களுக்கு முன்பு அவர் கவுன்சிலுடன் வெற்றிகரமாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். மேலும் நிலவரைக்குள் கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தன. சிறைச்சாலையின் அளவை விரிவுபடுத்துவதே எடிசாவின் முதன்மையான முன்னுரிமையாக இருந்தது. அவளுடைய கருத்துப்படி முதலில் நிலவரை பெரியதாக இருக்க வேண்டும். அந்த வழியில் ஊடுருவும் நபர்கள் நிலவரையின் மையத்தை அடைய நேரம் எடுக்கும். மேலும் அதை பாதுகாப்பது அவளுக்கு எளிதாக இருக்கும். நிலவரையை விரிவுபடுத்தும் தனது இலக்கை அடைய
அவள் கவுன்சிலுடன் இணைந்து கைவினைஞர்களை வேலைக்கு அமர்த்தினாள். தொழிலாளர் படையில் எலும்புக்கூடுகள், ஓர்க்ஸ், கோலம்கள் மற்றும் பல இருந்தன. மேற்பார்வையாளர்களாக பணியாற்றிய 2 குள்ளர்கள் மட்டுமே கைவினைஞர்களாக கருதப்பட முடியும். எதிர்பார்த்தபடி ஹோலி நைட்டை விற்பது சரியான தேர்வாக இருந்தது. தனது எஜமானரின் நிலவறைக்குள் படையெடுக்க துணிந்த பாதிரியாரும் புனித வீரரும் பயமின்றி அவ்வாறு செய்தனர். பாதிரியார் ஒரு பலியாக கொடுக்கப்பட்டார், மேலும் புனித மாவீரர் ஒரு கனவில் சிறையில் அடைக்கப்பட்டார். ஹோலி நைட் ஓரளவு தொந்தரவாக இருந்தார். எடிசாவால் அவனை விடுவிக்க முடியவில்லை, ஆனாலும் அவனை பயன்படுத்திக் கொள்ள தெளிவான வழியும் இல்லை. பின்னர் திடீரென்று எடிசா கவுன்சிலுடன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது ஹோலி நைட்டை விற்பது பற்றி யோசித்தாள். கண்டம் முழுவதும் ஏராளமான மனிதர்கள் இருந்ததால் கவுன்சிலின் பார்வையில் மனிதர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வர்த்தக பொருள் அல்ல என்பதையும் எடிசா ஓரளவு அறிந்திருந்தார். இருப்பினும் ஹோலி நைட்ஸ் போன்ற அமைப்புகளைச் சேர்ந்த மனிதர்கள் வேறுபட்டவர்கள். அவர்கள் அரிதான மற்றும் மதிப்புமிக்க பொருட்களாக கருதப்பட்டனர். மேலும் அவள் தயாரித்திருந்த புனித வீரன் சரியான நிலையில் முற்றிலும் குறைபாடற்றவனாக இருந்தான். கனவை கையாள்வது அவனை அடிபணியச் செய்துவிட்டது, எனவே அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. எதிர்பார்த்தது போலவே கவுன்சில் ஹோலி நைட்டை மிக உயர்ந்த விலையில் வாங்கும் நோக்கத்தை வெளிப்படுத்தியது. பின்னர் எடிசா ஒரு எதிர் சலுகையை வழங்கினார். தனக்கு தேவையான கட்டுமான பணிகளுக்கு மேற்பார்வையாளர்கள் உட்பட குள்ளர்களை கவுன்சில் வழங்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். லாபத்தை மட்டுமே மையமாக கொண்ட கவுன்சில் முதல் முறையாக அவர்கள் கையாளும் நிலவரைக்கு குள்ளர்களைப் போல உயர்மட்ட தொழிலாளர்களை உடனடியாக அனுப்ப தயங்கியது. இருப்பினும் புனித நைட்டை தூண்டில் இரையாக போட்டு குள்ளர்களை நிலவரை கட்டுமானத்தில் பங்கேற்கச் செய்ய எடிசாவால் முடிந்தது. குள்ளர்களின் இருப்பு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு நன்றி, ஏனென்றால் கட்டுமான நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டது, மேலும் வேலையின் தரமும் கணிசமாக மேம்பட்டது. நிகழ்நேரத்தில் எடிசாவால் வித்தியாசத்தை உணர முடிந்தது. ஹே மாஸ்டர் இதில் மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நம்புகிறேன். புதிதாக மாற்றப்பட்ட நிலவரையை பற்றி அவள் நினைத்தபோது அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எடிசாவின் விசுவாசம் மாஸ்டரிடம் அசைக்க முடியாத அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தது. எனவே அவள் மாஸ்டரின் மகிழ்ச்சியை தனது சொந்த மகிழ்ச்சியாக கருதினாள். அது ஒருபுறம் இருக்க, இப்போது அதிக நேரம் ஆகாது. சில நாட்களில் நிலவரையில் மறைத்தல் விளைவு முடிவுக்கு வரும். நடந்து கொண்டிருக்கும் நிலவரை கட்டுமான பணிகளும் இதேபோல் விரைவில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நாளில் எடிசா தனது செயல்பாடுகளை தீவிரமாக தொடங்குவாள். உரிமையாளருக்கு ஏராளமான தியாகங்களை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பில் அவளுடைய முகபாவனை இன்னும் பிரகாசமாகியது. நமது மகா குருவை அனைவரும் மதிக்கும் நாளை நான் உருவாக்குவேன். நிலவரை பற்றி அனைவருக்கும் தெரிய போகிறது. கண்டத்தில் உள்ள வீரர்கள் சங்க ஒன்றிய அலுவலகம். அலுவலகத்தில் பல்வேறு நபர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கண்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர்களாகவும் குழுவின் தலைவராக இருந்தனர். அவர்கள் பேரரசு மற்றும் ராஜ்யத்தின் தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்களிலிருந்தும் கிராமப்புற கிளைகளிலிருந்தும் கூடியிருந்தனர். காவல் அதிகாரி யூனியன் மாஸ்டர் உள்ளே வருகிறார் என்று கூறினார். அவர் முகம் முழுவதும் பல தழும்புகளுடன் ஒரு முரட்டுத்தனமான மனிதராக தோன்றினார். அவர் ரவீந்தர், ஒன்றுபட்ட வீரர்களை சங்கங்களை வழிநடத்தி அவர்களை ஒன்றாக செயல்பட வைத்தவர். நீங்கள் அனைவரும் பிஸியாக இருப்பதை நான் அறிந்திருந்தாலும் இங்கு இருக்க அனைவரும் எனக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நான் நன்றி கூறுகிறேன். எல்லோரும் அமைதியாக இருந்தனர். எல்லோரும் பிஸியாக இருந்தபோது இது போன்ற வாழ்த்துக்களை கேட்க யாருக்கும் நேரம் இல்லை. இருப்பினும் ரவீந்தரின் முன் நேரடியாக பேச யாருக்கும் துணியவில்லை. யார் இந்த ரவீந்தர்? அவர் கண்டத்தில் உள்ள அனைத்து மாவீரர்களையும் சங்கங்களையும் ஆண்ட யூனியன் மாஸ்டர் ஆவார். அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர் ஒரு அடாமண்டியம் தரவரிசையில் வீரர் ஆவார். அந்த கண்டத்தில் அவரைப் போல் ஒரு சிலரே இருந்ததை கருத்தில் கொண்டால்
ரவீந்தரின் இருப்பு எவ்வளவு குறிப்பிடத்தக்கது என்பதை அனைவரும் உணர முடியும். அனைவரின் மௌனத்தின் நடுவிலும் ரவீந்தர் அவர்களின் தயக்கங்களை அறியாமல் இருக்கவில்லை. சரி, நீங்க எல்லாரும் பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நேரா விஷயத்துக்கு வருவோம். ரவீந்தர் தனது மேசையை தட்டினார். பின்னர் பேசத் தொடங்கியதும் அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. முதல் விஷயம் புனித ஆணையை பற்றியது. முதல் நிகழ்ச்சி நிரல் எழுப்பப்பட்டவுடன் மக்கள் கவலை தெரிவித்தனர். புனித ஆணையின் விவகாரங்கள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, என்ன இல்லையா? ரவீந்தர் வார்த்தைகளுக்கு ஒருவர் ஆட்சேபனை தெரிவித்தார். மேலும் சிலர் சம்மதத்துடன் தலையசைத்தனர். வீரர்களின் சங்கமும் புனித குழுவும் வெவ்வேறு அடையாளங்களைக் கொண்டிருந்தன. எனவே அத்தகைய எதிர்வினை இயல்பானது. இது அவ்வளவு எளிதல்ல, ஏனென்றால் புனித உத்தரவு தற்போது மௌனம் காத்து வருகிறது. ஆனால் நான் தனித்தனியாக கண்டுபிடித்ததிலிருந்து சீலிங் கற்களில் ஒன்று விடுவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இவ்வளவு நேரம் ஆர்வம் காட்டாதவர்கள் கூட விரிந்த கண்களுடன் ரவீந்தரை நோக்கி திரும்பினர். இல்லை இல்லை, அப்படி என்றால் விஷயம் மோசமாகிவிட்டது. மாஸ்டர் ரவீந்தர், அந்த அறிக்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்க முடியுமா? இது யூகிக்க வேண்டிய ஒன்றல்ல. நீங்கள் அப்படி சொன்னாலும் உத்தரவு எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லையா? எந்த தீர்ப்புகளையும் வழங்குவது மிக விரைவில் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முத்திரையிடும் கல் வெளியிடப்பட்டது என்ற அறிக்கை அவர்களுக்கு வெறும் சாதாரண செய்தி அல்ல. சீலிங் கற்களுக்குள் ஒரு காலத்தில் ரேடன் கண்டத்தையே ஆதர வைத்த அரக்கர்கள் இருந்தனர். அதில் சக்தி வாய்ந்த அசுரர்களும் உயர் பதவியில் இருந்த அசுரர்களும் கொடூர பேய்கள் மற்றும் அசுர பிரபுக்களும் அதில் அடங்குவர். அதிர்ஷ்டவசமாக கண்டத்தில் வசிப்பவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் அவர்கள் அவற்றை விரட்டி அடித்தனர். சிலரை முத்திரையிட முடிந்தது. சீல் வைக்கப்பட்ட கற்கள் புனித ஆணையின் நிலத்தடி பெட்டகங்களுக்குள் ஆழமாக பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது முத்திரையிடும் கல் உண்மையில் விடுவிக்கப்பட்டால் ஆணை குறிப்பிடத்தக்க பொறுப்பை ஏற்கும். இருப்பினும் உத்தரவிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லாததால் அனைவரும் விருப்பப்படி செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆணையிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் இல்லாததால் இந்த செய்தியை பரப்புவது மிகவும் ஆபத்தானது. ஒருவேளை சிலர் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை இழந்தால் மதவெறியர்கள் என்று முத்திரை குத்தப்படலாம். அது நடந்தால் ஆணையின் விசாரணை அதிகாரிகள் நேரில் வருவார்கள். விசாரணை அதிகாரிகளின் வருகை மரணத்தின் வருகைக்கு சமமானது. அவர்கள் ஆணைக்கு விசுவாசமாக மட்டுமே இருப்பார்கள். யாரையாவது கேள்வி கேட்டவுடன் விட்டுவிட மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தாங்களாகவே விவேகத்தை பயன்படுத்துவார்கள் என்று ரவீந்தர் நம்பினார். அடுத்து இந்த மாதம் புதிதாக தோன்றிய நிலவரைகளின் பட்டியல். மொத்தம் 67 நிலவரைகள் உள்ளன. துரதிருஷ்டவசமாக இந்த முறை குறிப்பிடத்தக்க நிலவரைகள் எதுவும் இல்லை. ஒரு சில வீரர்கள் நிலவரைகளை ஆராய்ந்து அவற்றுக்குள் இருக்கும் மிருகங்களை வேட்டையாடினர். அவர்கள் தங்கள் வேட்டைகளின் கொள்ளை பொருட்களை விற்றனர் அல்லது அவற்றை ஆயுத பொருட்களாக பயன்படுத்தினர். எனவே நிலவரைகள் மதிப்புமிக்க வளங்களை போன்றவை. குறிப்பிடத்தக்க நிலவரைகள் உள்ளே எதுவும் இல்லை என்று ரவீந்தர் குறிப்பிட்ட போது உயர்தர நிலவரைகள் எதுவும் இல்லை என்று அர்த்தம். நாங்கள் 67 நிலவரைகளுக்கும் இரும்பு தரத்தை ஒதுக்குவோம். நிலவரை தரங்கள் முக்கியமாக மாவீரர் சங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டன. தர நிர்ணய அளவுகோல்கள் இயற்கையாகவே வீரர்களின் தரவரிசை முறையை அடிப்படையாக கொண்டவை. ஒரு புதிய வீரர்களின் முதல் தரவரிசை இரும்பு தரவரிசையாக இருந்தது. பின்னர் அவர்கள் வெண்கலம், வெள்ளி, தங்கம், பிளாட்டினம், வைரம் மற்றும் அடமண்டியம் தரவரிசைகளுக்கு முன்னேறினர். அதே அமைப்பின்படி நிலவரைகள் தரப்படுத்தப்பட்டன. ரவீந்திரன் வார்த்தைகளின்படி புதிதாக தோன்றிய 67 நிலவரைகளும் இரும்பு தரத்தை சேர்ந்தவை என்று கருதப்பட்டன. இறுதியாக 67 நிலவரையை தவிர இன்னும் ஒரு சில நிலவரை மீதம் உள்ளது. அப்படி என்றால் அது 68 என்று ஆகுமா இல்லையா? அதை பிரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதா? இதை ஏன் தனிமைப்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு அனைவரும் சம்மதத்துடன் தலையசைத்தனர். இது கொஞ்சம் தெளிவற்றது.
இது கருட ராஜ்யத்தின் மலைத்தொடரில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு நிலவரை. இது ஒரு வேட்டைக்காரனால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரச்சனை என்னவென்றால் நிலவரையிலிருந்து எந்த சக்தியும் கண்டறியப்படவில்லை என்று ரவீந்தர் மேலும் கூறினார். ஒருவேளை நிலவரையே பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் நினைத்திருக்கலாம். ஆனால் ரவீந்தர் எச்சரிக்கையாக இருந்தாள். எனவே இந்த நிலவரையின் தரத்தை தற்காலிகமாக வெண்கலம் என்று குறிப்பிட வேண்டும் என்று கூறுகிறேன். வேட்டைக்காரனின் வார்த்தைகளை ரவீந்தர் மீண்டும் ஒருமுறை யோசித்தான். 10 நாட்களுக்கு முன்பு அங்கு எதுவும் இல்லை. நான் அதை என் கண்களால் பார்த்தேன். ஒருவேளை அவர் மிகைப்படுத்தி வேட்டைக்காரனின் வார்த்தைகளின்படி நடந்து கொண்டிருக்கலாம். இருப்பினும் ரவீந்தர் இன்னும் அந்த சாத்தியத்தை அஞ்சினார். ஒருவர் ஒருபோதும் பாதுகாப்பிற்கு மிகவும் தயாராக இருக்க முடியாது. அடுத்த வாரத்திற்கு இந்த நிலவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நாங்கள் அதை வெண்கலத்திலிருந்து இரும்பு தரத்திற்கு தரமிறக்குவோம். மறுபுறம் பவர் கிறிஸ்டல் தோன்றிய பிறகு நான் நம்ப முடியாத அளவிற்கு பிஸியாகிவிட்டேன். நான் மாய சோதனை நடத்திய பிறகு தீவிரமாக ஒரு சுமை தூக்கும் பணியாளராக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதிர்ஷ்டவசமாக ஒரு போர்ட்டராக வேலை தேடுவது எனக்கு எளிதாக இருந்தது. பவர் கிறிஸ்டல் இருப்பதில் உள்ள வித்தியாசம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் அதில் இன்னொரு மாற்றமும் இருந்தது. பவர் கிறிஸ்டல் தோன்றிய பிறகு முதல் முறையாக சில அனுபவத்தை பெறுவது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நான் நிற்காமல் ஓடினேன். என் உடல் அதற்கு பழகிக் கொண்டிருந்தது. ஆனா எனக்கு நாளைக்கு லீவு. இன்றும் நாளையும் ஓய்வு எடுத்துக்கொள்வது நன்றாக இருக்கும். நான் கொஞ்ச நாளா இந்த கேமை விளையாடல, அதனால மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் கடந்து விட்டது போல இருக்கு. திடீரென்று நான் விளையாட்டை தொடங்கிய போது முதலில் பயன்படுத்திய நிலவரை நினைவுக்கு வந்தது. விளையாட்டின் கால அளவு ஒரு வாரம் என்று கூறப்பட்டது. ஆனால் தேதி ஏற்கனவே கடந்துவிட்டது. திரும்பி பார்க்கும்போது அதற்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா என்று யோசித்தேன். விளையாட்டிற்குள் வாங்குவதற்கு கூட நான் பணம் செலவழித்திருக்கிறேன். ஆனால் நான் வேலையில் பிஸியாக இருந்ததால் அதை நான் முற்றிலும் புறக்கணித்துவிட்டேன். இருப்பினும் வெளியேறுவதற்கு முன்பு எனது ஊழியருக்கு அனைத்து அனுமதிகளையும் கொடுத்திருந்தேன். எனவே என் வேலைக்காரன் நலமாக இருப்பான் என்று நம்புகிறேன். திரையில் இருந்த நிலவரையை தொட்டேன். என் வேலைக்காரி உடையணிந்த வேலைக்காரன் இன்னும் நிலவரையின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தாள். இவர் உண்மையிலேயே விடாமுயற்சியுள்ளவர். அது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இவ்வளவு விடாமுயற்சியுள்ள கதாபாத்திரத்தை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இருப்பினும் அது பிரச்சனை இல்லை. தெளிவாக நான் திரையில் என் நிலவரையை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆம், சந்தேகத்திற்கு இடமின்றி அது நிலவரைதான். இல்லை, நிலவரையில் என்ன நடக்கிறது? நான் அதை தவறாக பார்த்தேனா? நிலவரையின் தோற்றம் கணிசமாக மாறியிருந்தது. நீண்ட நடைபாதையில் நடுவில் எறும்புக் கூடுகள் போன்ற திறப்புகள் இருந்தன. யாராவது நிலவரைக்குள் நுழைந்தால் அவர்கள் குறுகிய தாழ்வாரங்களை கடந்து சென்ற இடையில் இந்த பரந்த திறந்த பகுதிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் இது இந்த திறந்தவெளி பகுதிகளில் ஒன்று மட்டுமல்ல, மொத்தம் 3 பகுதிகள் இருந்தன. நிச்சயமாக இதை செய்வதற்கு நிறைய முயற்சி செய்திருப்பாள். மேலும் நிலவரை நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் ஏராளமான எலும்புக்கூடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆஹா, இது உண்மையிலேயே என்னை பிரமிக்க வைக்கிறது. ஆனால் இது போன்ற ஒன்றை அடைய அவர்கள் நிறைய ரத்தினங்களை செலவிட்டிருக்க வேண்டும், இல்லையா? கச்சாவிலிருந்து 10 அசுரர்களை மட்டுமே வரைய 5000 ரத்தினங்கள் தேவைப்பட்டன. எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை மட்டும் வைத்து பார்த்தால் மீதமுள்ள 5000 ரத்தினங்களையும் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அது போதுமானதாக இருந்திருக்காது. நான் உடனடியாக என் ரத்தின கணக்கை சரிபார்த்தேன். மீதமுள்ள ரத்தின கற்களின் எண்ணிக்கையை பார்த்தபோது அது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் இன்னும் 4300 மீதம் உள்ளது என்று காட்டியது. நான் பொருட்களை பார்த்துக் கொண்டிருந்தேனா?
நான் 10 எலும்புக்கூடுகளை வாங்கிய போது அதன் விலை 5000 ரத்தினங்கள். ஆனால் இப்போது விளையாட்டை முற்றிலுமாக புறக்கணித்த பிறகு நான் 700 ரத்தினங்களை மட்டுமே இழந்துவிட்டேன். மேலும் அரக்கர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருந்தது. மேலும் நிலவரையின் அளவு தெளிவாக மாறிவிட்டது. இதை பற்றி நான் மகிழ்ச்சியடைய வேண்டுமா? ஏனென்றால் என் முயற்சிகள் பயனற்றதாக தோன்றியது. இல்லை, இதை நேர்மறையாக பார்ப்போம். ஒருவேளை நான் இங்கே ஆரம்பத்தில் இருந்ததால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கலாம். வைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒன்றை நான் தொட்டேன். நான் முன்பு தொகுத்த 2 நட்சத்திர எலும்புக்கூட்டை தவிர மற்ற அனைத்தும் 1 நட்சத்திரமாக இருந்தன. மீதமுள்ளவற்றுடன் அவற்றை இணைத்தால் சக்தி இன்னும் வலுவடையும் என்று நினைத்தேன். அதனால் நான் தொகுப்பு தாவலை தொட்டேன். ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள அசுரர்களை தொகுப்புக்கான பொருட்களாக பயன்படுத்த முடியாது. கேம் டெவலப்பரின் குணாதிசயத்தை நான் ஒரு கணம் மறந்துவிட்டேன். ஏனென்றால் யோசித்து பார்த்தபோது இந்த கேம் விளையாட்டிற்குள் வாங்குதல்களை ஊக்குவிப்பதில் விதிவிலக்காக இருந்தது. ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள அரக்கர்களை தொகுப்புக்கான பொருட்களாக பயன்படுத்த முடியாது என்ற செய்தி அதைத்தான் குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அதிக ரத்தினங்களை செலவழித்து வாங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்வதிலிருந்து இது வேறுபட்டதல்ல. இந்த அரக்கர்களை மற்றும் பொருட்களாக பயன்படுத்துவதை அது குறிக்கிறது. நிச்சயமாக அதை முற்றிலும் மோசமாக பார்க்க முடியாது. நான் அதை வேறொரு அர்த்தத்தில் புரிந்து கொண்டேன். நான் இதை அப்படியே விட்டுவிட்டால் இது இப்படி மிக எளிதாக வளரும். அதனால் அவர்களால் இங்கு சிரம நிலையை மேலும் உயர்த்த முடியாது. டெவலப்பர், எனக்கு இதெல்லாம் புரிகிறது. கேமில் சிரமம் மிக அதிகமாக இருந்தால் மக்கள் விரைவாக கைவிட்டு விடுவார்கள். மாறாக அது மிக குறைவாக இருந்தால் செயலியில் கொள்முதல் செய்ய எந்த காரணமும் இல்லை. நான் மீண்டும் திரையை தொட்டபோது ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. வீரர்களின் குழு இந்த நிலவரையின் தரத்தை நிர்ணயித்துள்ளது. தீய கடவுளின் கூடு நிலவரையின் தரம் வெண்கல தரம் மாறி உள்ளது. நான் சற்று முன் வெளியிட்ட அறிக்கை ரத்து செய்யப்பட்டது. இந்த விளையாட்டு நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருந்தது. வெண்கல தர நிலவரையா? அது எப்படி முடியும்? என் வேலைக்காரன் ஒரு 6 நட்சத்திர அசுரன். எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை பார்த்தால் அது நிறைய இருந்தது. இந்த நிலவரைக்குள் படையெடுக்கும் உயிரினங்கள் எவ்வளவு வலிமையானவை? நான் சற்று பதட்டமாக உணர ஆரம்பித்தேன். ஒருவேளை அவர்கள் இதன் மூலம் செயலியில் வாங்குதல்களை ஊக்குவிக்க முயற்சிக்கிறார்களோ? ஏனென்றால் எனக்கு 6 நட்சத்திர அரக்கர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லை மீறியிருக்கலாம். நான் ரேடன் கண்டத்தில் 1 வருடமாக இருப்பதால் வீரர்களின் தரவரிசைகளைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தரவரிசைகள் இரும்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், பிளாட்டினம், வைரம், அடாமண்டியம் வரை அந்த வரிசையில் உள்ளன. வெண்கல தரம் கீழிருந்து 2வது. மேலும் ரேடன் கண்டத்தில் 6 நட்சத்திர உயிரினங்கள் அரிதானவையாகவும் மிகவும் அரிதானவையாகவும் கருதப்பட்டன. நடைமுறையில் எனது நிலவரை குறைந்தபட்சம் தங்க தரத்திற்கு அமைக்கப்பட வேண்டாமா? அந்த விளையாட்டு உண்மையில் இருந்து வேறுபட்டது போல் தோன்றியது. நான் பெருமூச்சு விட்டேன். என் கை விளையாட்டை மூடுவதற்கு பதிலாக இயல்பாகவே விளையாட்டுக்குள் இருக்கும் கடையை நோக்கி நகர்ந்தது. வேறு வழியில்லை. என்னுடைய நிலவரை பலவீனமாக இருந்தால் நான் இன்னும் நிறைய ரத்தினங்களை வாங்க வேண்டியிருந்தது. மீண்டும் ஒரு முறை வீரர்களின் குழு இன்று மக்களால் சலசலத்தது. இது விற்பனை ராஜ்யத்தின் வீரர்கள் குழு. 3 வீரர்கள் கலகலப்பாக இருந்த கில்ட்டு ஹாலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் தரமற்ற உபகரணங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர். மேலும் அவர்கள் புதிதாக தயாரிக்கப்பட்ட இரும்புதர வீரர்கள் என்பது பார்த்தவுடன் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் வரவேற்பு மேசைக்கு சென்று தங்கள் வீரர்கள் அடையாளத்தை வழங்கினர். அருகிலுள்ள நிலவரைகளை பற்றி விசாரிக்க விரும்புகிறோம். ஏதேனும் கோரிக்கை கிடைக்குமா? வரவேற்பாளர் அவர்களின் அடையாளத்தை சரிபார்த்தார். இரும்பு தர வீரர்கள். அவர்களின் தரத்துடன்
அவர்கள் இரும்பு தர நிலவறைகளுக்குள் மட்டுமே நுழைய முடியும். இருப்பினும் இரும்பு தர வீரர்களின் எண்ணிக்கை சமீபத்தில் அதிகரித்துள்ளது. மேலும் அனைத்து இரும்பு தர நிலவறைகளுக்கும் தற்போது கோரிக்கைகள் உள்ளன. ஏதாவது நிலவறை கிடைக்குமா? இறுதியில் அவர்கள் வெறுங்கையுடன் வெளியேற வேண்டியிருக்கும். வரவேற்பாளர் அவர்களுக்காக பரிதாபப்பட்டார். பின்னர் கிளை மேலாளர் சொன்னது அவளுக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. இது ஒரு வெண்கல தர நிலவரை, ஆனால் நீங்கள் இதை இரும்பு தரமாகவே நினைக்கலாம். இது விரைவில் இரும்பு தரத்திற்கு தரமிறக்கப்படும். எனவே உங்களுக்கு ஏற்றவாறு அதை அப்புறப்படுத்துங்கள். அதிர்ஷ்டவசமாக கருட ராஜ்யத்திற்கு அருகிலுள்ள மலைத்தொடர் ஒப்பீட்டளவில் நெருக்கமாக இருந்தது. அது வெண்கல தர நிலவரையாக இருந்தாலும் இந்த புதிய வீரர்களிடம் அதை ஒப்படைப்பது சரி என்று அவள் நினைத்தாள். 3 வீரருடன் அவர்கள் குறைந்தது ஒரு இரும்பு தர நிலவரையாவது கைப்பற்ற முடியும் என்று நினைத்தார்கள். நமக்கு கடைசியா ஒரு நிலவரை கிடைக்கப் போகுது. அது இரும்பு தரம் கொண்டது. கருட கிங்டம் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. அதனால் அது அருகிலேயே இருக்கிறது. வரவேற்பாளர் என்ன செய்வார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக 3 வீரர்கள் புன்னகைத்து உடனடியாக சலுகையை ஏற்றுக்கொண்டனர். இன்னும் ஒரு இரும்பு தர நிலவரை இருந்தது. இன்று அவர்களின் அதிர்ஷ்டமான நாள் என்று நினைத்தார்கள்.